என் ஒய்ஃப் தான் அந்த குழுக்களை எடுக்க போகிறாங்க. யார் அந்த அதிர்ஷ்டசாலி 3 பேர்னு பார்க்கலாம். கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். வணக்கம். மணி கேமோட குழுக்கள் முறையை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? மணி கேமோட செகண்ட் வீக்கில் நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் சொல்லி வின் பண்ணியிருக்கீங்க. அவங்க பேரெல்லாம் இந்த மாதிரி சீட்டில் எழுதி இந்த பாக்ஸில் போட்டு வச்சுருக்கோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். சித்ரா இங்கே வா. என் ஒய்ஃப் தான் அந்த குழுக்களை எடுக்க போகிறாங்க. இதில் காத்துக்கிற மாதிரி இருந்துச்சு. ஓகே, நல்லா குளிக்கலாம். யார் அந்த அதிர்ஷ்டசாலி 3 பேர்னு பார்க்கலாம். எடுமா. ஓகே, இது 1 எடு 2 3 பேர் என் ஒய்ஃப் எடுத்து கொடுத்துருக்காங்க. முதல் நபர் நெல்லை செல்வா. ஓகேங்களா? நெல்லை செல்வா. இரண்டாவது நபர் வந்து மேட்சோ பாலா. மூன்றாவது நபர் யாருன்னா தங்கம். ஓகேங்களா? இந்த 3 பேர் தான் இந்த செகண்ட் வீக்கோட வின்னர்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கு மேலே இருக்கும். அவங்க எல்லாருக்கும் ஒரு சிறப்பு பரிசு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது என்ன அப்படின்னா, கரெக்டாக ஆன்சர் சொன்ன நபரில் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி எனக்கு காசுலாம் வேண்டாம், அதை வச்சு கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் அந்த நபருக்கு குழுக்கள் விழுகலை. இருந்தாலும் அந்த ஐடியா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட கரெக்டாக ஒரு 10 பேர் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு தலா ஒரு 20 ரூபாய் என்னால் அனுப்ப முடியும். ஆனால் அந்த 20 ரூபா வச்சு அவங்களுக்கு பெருசாக எதுவும் இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு நான் நினைக்கிறேன். ஆனால் ஒவ்வொருத்தரை நான் கேட்டுக்கிறேன். நான் அந்த 20 ரூபாய் மொத்தமாக சேர்த்தோம்னா ஒரு 200 ரூபாய் ஆகுது. என்னால் முடிஞ்ச கூட கொஞ்சம் காசு போட்டு கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு 4 பேருக்கோ 5 பேருக்கோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருக்கோம், நானும் என் மனைவியும். ஓகே, இந்த விஷயம் உங்களுக்கு சரின்னு படுதா இல்லை தப்புன்னு படுதா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கேம் வந்து நல்லா இன்ட்ரெஸ்டாகவும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் போயிட்டுருக்குது. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய பேர் கரெக்டான ஆன்சர் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், முயற்சி பண்ணுங்கள். நீங்களும் வின் பண்ணுறதுக்கு லக்கு தான் ஒரு காரணம். அதனால தான் குழுக்கள் முறையை தேர்ந்தெடுத்திருக்கோம். இந்த வாரம் குழுக்கள் முறை வந்து சிறப்பாக முடிஞ்சுது. இனி அடுத்த வாரம் சண்டே நம்ம நெக்ஸ்ட் மணி கேமில் சந்திப்போம். இதே மாதிரி நீங்கள் அடுத்தடுத்து இன்னும் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. நிறையா வாரம் நம்ம வீடியோ போட்டுகிட்டே இருப்போம். இந்த மணி கேமோட குழுக்கள் முறை உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு, அவங்களும் இந்த கேம் விளையாட சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, பாய்.